வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது தனலட்சுமி பேங்க். 2025-26க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனுடைய வேல்யூவேஷனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூவேஷன், டெக்னிக்கலா மொமெண்டம் நியூட்ரல் இருக்கு. அனாலிசிஸ்ட் யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 29 ரூபாங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ இவங்க எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்கிறாங்கன்னு நான் பார்க்கலாம். ட்ரெண்ட் லைனில் 134 ஓட்டு இருக்கு. அதில் 79% பைக்கும், 11% ஹோல்டுக்கும், 9% வந்து செல்லுக்கும் இருக்கு. இவங்க வந்து டிவிடெண்டும் கொடுக்குறாங்கிறத பார்க்க முடியுது. ட்ரெண்ட்லைனுடைய பிஇ ஜோனை பொறுத்த வரைக்கும் செல் ஜோன் அப்படிங்கிற லெவலில் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் மெட்ரிக்ஸை பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ 1.1 இருக்கு. அடிக்குவேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 5.2 இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 6.6 இருக்கு. இது ஒரு மாடரேட் லெவல் தான் ரிட்டர்ன் எடுக்கிறாங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு. அதனால நல்ல சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. பிஇ நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். பிஇ 28 இருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். அதனால இவங்களுடைய இபிஎஸ் உடைய லெவல், இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆச்சுனாலோ இல்லாட்டி டிக்ரீஸ் ஆச்சுனாலோ கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்தில் பேங்க்குக்கு நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக வெயிட்டேஜ் கொடுக்கக்கூடியது புக் வேல்யூ. புக் வேல்யூக்கு வந்து இப்போ 0.8ங்கிற லெவலில் தான் போயிட்டு இருக்கிறோம். அதனால சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லாவே இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. போன வருஷம் இவங்க வந்து ரிலேட்டிவ் ரெண்ட் நிஃப்டி 50க்கு வந்து ரிலேட்டிவ் ரிட்டர்ன் வந்து -25% கொடுத்துருக்குறான். சப்சிக்வெண்ட்டாக ஏறுதா இல்லையாங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ இவங்களுடைய ஆனுவல் ரிசல்ட் 2024 உடைய ஆனுவல் ரிசல்ட் நம்ம பார்க்கலாம். பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டல் அசெட் 5.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு 7.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2024 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் 17.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ 18.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ இவனுடைய பேங்க் ஷேருங்கிறதுனால நம்ம என்பிஏ பார்க்குறோம். கிராஸ் என்பிஏ 4.05 இருக்கு. இது வந்து <3 மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் நான் பாசிட்டிவாக நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியும். நெட் என்பிஏ 1.25 இருக்கு. என்ஐஎம் 2.87 இருக்கு. அதர் பிரைவேட் பேங்க்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியாக பெர்ஃபார்ம் பண்ணுதோ அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வையாக இருக்கு. இப்போ இவன் வந்து இந்த இயருக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத குவார்டர்லி ரிசல்ட்ல பார்ப்போம். தேர்ட் குவார்டருடைய ரிசல்ட் வந்திருக்கு. அதனால இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது டிசம்பர் 2024 டிசம்பர் 2023 கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் 550% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட். அதே மாதிரி ரெவென்யூவா 9.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ Q to Q நம்ம பார்க்கும்போது 4 கோடி ரூபாய் குறைஞ்சு போயிருக்கு ரெவென்யூல. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்லையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 கோடி ரூபாய் குறைஞ்சு போயிருக்கு. அதனால இபிஎஸ் உடைய லெவல் நம்ம பார்க்கும்போது 20 பைசா குறைஞ்சு 0.5 அப்படிங்கிற லெவல்ல இப்ப இருக்கு. இப்ப நமக்கு என்ன சேலஞ்சு? ரெவென்யூ வந்து ப்ரீவியஸ் இயர்ல எடுத்ததை பீட் பண்ணி கொண்டு போகணும். ப்ரீவியஸ் இயர்ல 1350 எடுத்திருக்கிறான். இப்ப இது வரைக்கும் இந்த 3 குவார்டர்ல 1093 எடுத்திருக்கிறான். ஸோ இப்போ 1100 வச்சா கூட இன்னும் வந்து நமக்கு ஒரு 300 கோடி ரூபாய்க்கு மேலே எடுத்துடணும். இவன் ஆவரேஜாவே 300க்கு மேலே எடுக்கிறதுனால ரெவென்யூ அச்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா இதை வந்து 26ன்னு வச்சுக்குவோம், இதை 20ன்னு வச்சுக்குவோம். அப்போ 46 கிட்டக்க வந்திருக்கு. 46ல -8 கழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க பாக்கி 38 இருக்கு. 38 தான் இப்போதைக்கு நெட் ப்ராஃபிட் எடுத்திருக்கிறான். அவன் ஆல்ரெடி போன தடவையே 57 எடுத்திருக்கிறான். அப்ப இன்னும் 20க்கு மேல எடுக்கும்போது மாத்திரம்தான் இவன் வந்து போன வருஷத்துடைய நெட் ப்ராஃபிட்டை மேட்ச் பண்ணுவான் அப்படிங்கறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம். அதே மாதிரி டிடிஎம் இபிஎஸ் உடைய டிடிஎம் 1.5 போன வருஷம் எடுத்திருக்கிறான். இப்போ வரைக்கும் 3 குவார்டர்ல இப்போ வரைக்கும் 1.2 -0.2 போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க 1 தான் எடுத்திருக்கிறான். 1 தான் இப்போ வரைக்கும் எடுத்திருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம். ஸோ இப்போ 1 இதுக்கு மேலே இவன் 0.5க்கு மேலே எடுக்கும்போது மாத்திரம் தான் பிரேக் அவுட் ஆகி போகும். அதனால நெக்ஸ்ட் குவார்டருடைய ரிசல்ட் இப்போ நம்மளுடைய இந்த எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் பீட் பண்ணணும். இருந்தாலும் இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இப்போ வந்து ஒரு 3 குவார்டரா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல எந்த சேஞ்சஸும் கொடுக்கல. அது கிட்டத்தட்ட 3-4 குவார்டர் 5 குவார்டரா எம்எஃப்ஐ உள்ள இருக்கானா இல்லையான்னே தெரியல. எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து 1.98%,
பாசிட்டிவா இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்கங்கிறத பார்க்க முடியுது. சரி, எம்எஃப் உள்ளேயே இல்ல. எஃப்ஐஎஸ் மாத்திரம் தான் உள்ள இருக்கிறாங்கங்கிறத நம்ம இந்த இடத்துல எடுத்துக்குவோம். எம்எஃப் வந்து இவன் இருக்கிறாங்க. எம்எஃப் 0 தான் இதுலயும் காட்டுது. அப்போ ஃபிராக்ஷன்ல இருப்பாங்களோ என்னமோ தெரியல. நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டோம். நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ 34.3, ஃபேர் பிரைஸ் 29.13, அதே மாதிரி கரண்ட் பிரைஸும் பார்த்தோம்னா 29.15 இருக்கு. அதனால ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் ரேஷியோ 1 இருக்கு. இது ஒரு அட்வான்டேஜ் தான். குமுலேட்டிவ் இபிஎஸ் 1 இருக்கு. அதோட ஆவரேஜ்னு பார்க்கும்போது 0.3. இபிஎஸோட டிடிஎம் 1.1 இருக்கு. அதோட ஆவரேஜ் 0.3. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்க வேண்டியது என்னன்னாக்க பிஇ வந்து கூட அப்படிங்கிறத பார்க்குறோம். பேங்க் ஷேருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம புக் வேல்யூ தான் வெயிட்டேஜ் கொடுக்குறோம், அப்புறமா ஏபிஎஸ்க்கு வெயிட்டேஜ் கொடுக்குறோம். ஸோ இப்போ இங்கே வந்து புக் வேல்யூவை பொறுத்த வரைக்கும் பொட்டன்ஷியல் இருக்கு லாங் டேர்முக்கு. ஆனால் பிஇ பொறுத்த வரைக்கும் இப்போ கரண்டாக அட்ஜஸ்ட் ஆகணும். அது வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி குமுலேட்டிவ் இபிஎஸ்க்கு 1 இருக்கு, அதோட ஆவரேஜ் 0.3 இருக்கு. இபிஎஸோட டிடிஎம் 1.1 இருக்கு, அதோட ஆவரேஜும் 0.3 இருக்கு. ஸோ இப்போ இந்த 0.3 அப்படின்னு அவன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போற 0.1 காட்டிலும் கூட தான் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட தான் இருக்கு. ஆனா இப்ப இங்க 4th குவார்டருங்கும் போது நமக்கு சேலஞ்ச் என்ன வருது அப்படின்னு சொன்னாக்க ப்ரீவியஸ் இயர்ல அவன் வந்து 1.5 வந்து எடுத்து வச்சிருக்கிறான் இபிஎஸ். இப்ப நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 1 இருக்கு. அப்ப 0.5க்கு மேல எடுத்தா தான் 0.5 எடுத்தா மாத்திரம் தான் இவரு வந்து அந்த ப்ரீவியஸ் இயர் இபிஎஸ்ஏ டச் பண்ணுவோம், மேட்ச் பண்ண முடியும். அப்போ 0.5க்கு கீழே தான் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க இது கரெக்ஷன் சப்சிக்வெண்டா இறங்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ வரைக்கும் ஆவரேஜ் 0.3 தான் இருக்கு. அந்த ஆவரேஜுக்கு இவன் வந்து கீழே கரெக்ஷனோ இல்லாட்டி வெயிட் அண்ட் சி அப்ரோச்சோ அவன் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. லேசா கரெக்ஷன் வந்துட்டான், வெயிட் அண்ட் சில இருக்கிறான். ஆக்சுவல் ரிசல்ட் 0.5 வந்தா கூட இது மேலே ஏறுமாங்கிறது சந்தேகம். அதை பீட் பண்ணி இவன் மேலே போகும்போது தான் மேலே ஏறுவானோ அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வையா இருக்கு. எனிவே இப்போ இருக்கக்கூடிய இபிஎஸோட டிடிஎம், அதோடைய ஆவரேஜ் எஸ்டிமேஷன், அதை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இவன் புல்லிஷ் ட்ரெண்ட்ல இருந்தான் அப்படின்னு சொன்னாக்க நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது 42 60. இது புல்லிஷ் ட்ரெண்ட்ல இருந்தா. இவன் பெரிஷ் ட்ரெண்டுக்குள்ள வரான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் வந்து இந்த இடத்துல 25ன்னு வச்சுக்கோ, 35ன்னு வச்சுக்கோ. அப்ப 30க்கு கீழே இறங்கும் போது புல்லிஷ் ட்ரெண்டுக்கும் பெரிஷ் ட்ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த கிரே ஏரியான மிட் பாயிண்ட்டை கீழே உடைக்கிறாங்கிறது அர்த்தமாகுது. அப்ப இவன் அடுத்த குவார்டருக்கு நம்ம எதிர்பார்ப்பான ஆனுவலைஸ்டா அது கரெக்டா ஃபில் பண்ண முடியலன்னா பெரிஷ் ட்ரெண்டுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்துச்சு அப்படின்னு சொன்னா இதோடைய பிரைஸ் ரேஞ்ச் 23 17 வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது. 17 to 23ங்கிற ரேஞ்சில் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்போ நமக்கு வந்து எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்ச் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து சார்ட்ல மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபுல்ஃபில் ஆகலை அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து மிட் பாயிண்ட் இப்போ இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டை உடைச்சு S2 வரைக்கும் இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம். இப்போ S2ங்கிறது 12 to 15, S2 S1 மிட் பாயிண்ட் 22 to 26, S1 35 to 42. இப்போ பெர்ஃபார்மன்ஸை சூப்பர் ஆகி போச்சு அப்படின்னு சொன்னால் பிரேக் பாயிண்டோட ஜோனுக்குள்ள வருவா. அப்படி வரும்போது பிரேக் பாயிண்டோட பாட்டம் 54 to 62, பிரேக் பாயிண்ட் 78 to 89, பிரேக் பாயிண்டோடைய டாப் 109 122. பெர்ஃபார்மன்சஸ் நல்லா வந்து சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் பாசிட்டிவாக பெர்ஃபார்மன்ஸை சூப்பராக எடுத்தான்னா பிரேக் பாயிண்டோடைய ஜோனில் இது ஹையாக கூட டாப்பு கூட தொட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஸ்டெப் அப் தான் அப்படின்னு சொன்னாக்க இப்போ நம்ம பிரேக் பாயிண்ட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பெர்ஃபார்மன்சஸ் நல்லா இருக்கணும். ஒரு ஸ்டெப் அப் அவன் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் இந்த பிரேக் பாயிண்டோட பாட்டம் 54 to 62 இருக்கு. அவன் இதை கொஞ்சம் உடைச்சு போறான் அப்படின்னு சொன்னா 78 to 89. இது வந்தாலும் டெக்னிக்கலா நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியது 77 அந்த ரேஞ்சில் வந்து இந்த இடத்துல 77. அது இதோட 77 உடைச்சா 78 to 89 அப்படின்னு காட்டிட்டு இருக்கு. பெர்ஃபார்மன்சஸ் 2024 மேட்ச் பண்ணி இல்லை அதை காட்டிலும் கம்மியாக மேட்ச் பண்ணாலும் கூட ஓகே, அதை காட்டிலும் கம்மியாக எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க S2 வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது நம்மளுடைய பார்வை. தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.